ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் போதி நர்சரியிலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வாரம் ஒரு பிளான்ட் பற்றி வீடியோ போடுறோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் செவ்வந்தி பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வந்தி செடி ஆசியாவை தாயகமாக கொண்டுள்ளது. இங்கிலாந்தில் கண்காட்சி மலராக செவ்வந்தி மலர் இடம்பெற்றுள்ளது. செவ்வந்தி செடி நார்ச்சத்துள்ள வேரமைப்பை கொண்டுள்ளது. இன்றைக்கி நாம் செவ்வந்தி பிளான்ட்டை எப்படி வளர்க்கலாம், அதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். செவ்வந்தி செடியில் பூக்கள் மஞ்சள், வெள்ளை கலரிலும் மற்றும் பிங்க் கலரிலும் பூக்கள் பூக்கும். செவ்வந்தி செடியை ஈஸியாக நாம் வளர்க்கலாம். செவ்வந்தி செடிக்கு சூரிய ஒளி கண்டிப்பாக தேவை. பூக்கள் என்றாலே சூரிய ஒளி அவசியம். குறைந்தது 5 மணி நேரமாவது நேரடி சூரிய ஒளி தேவை. அப்போது தான் பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளரும். பூக்களும் அதிகம் பூக்கும். செவ்வந்தி செடி உயரமாக வளரும் பொழுது சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக்கை நாம் தொட்டியில் வைக்கணும். செவ்வந்தி செடிக்கு உரம் எப்படி கொடுக்கணும்னா, வாழைப்பழத்தோட 5 நாட்கள் சூரிய ஒளியில் காய வைத்து அதனை மிக்சியில் அரைத்து அந்த பவுடரை உரமாக கொடுக்கலாம். பின்னர் அதன் வேர் வளர்ச்சிக்கு ஆர்கானிக் மண்புழு உரம் போடலாம். அல்லது காய்கறி வேஸ்ட்டு, மாட்டுச்சாணம், முட்டைத்தோல் இவற்றை நன்கு காய வைத்து போடலாம். இந்த பிளான்ட்டுக்கு அதிகம் பூச்சி தொல்லை வராது. செவ்வந்தி செடிக்கு தண்ணீர் எப்படி விடணும்னா, மழைக்காலம் எனில் 2 நாட்களுக்கு ஒரு முறை விடலாம். வெயில் காலத்தில் தினமும் தண்ணீர் விடலாம். நாம் தண்ணீர் விடும் பொழுது மண்ணின் மேற்பரப்பு காய்ந்துள்ளதா என்பதை அறிந்த பிறகே தண்ணீர் விட வேண்டும். ஈரத்துடன் மேலும் மேலும் விட்டால் வேரழுகல் நோய் வந்து செடி வீணாகும். அவ்வாறு செய்யக்கூடாது. செவ்வந்தி செடிக்கு வாரம் ஒரு முறை ஏதேனும் ஒரு உரம் கொடுக்க வேண்டும். இந்தியா முழுவதும் வளரக்கூடிய தன்மையுள்ளது. கண்களை கவரும் மலர்களை கொண்ட இந்த செவ்வந்தி செடி அழகுக்காக மட்டும் வளர்க்கப்படுவதில்லை, கொசுவிடமிருந்து நம்மை காத்து கொள்ளவும் வளர்க்கப்படுகிறது. செவ்வந்தி செடியை மேரிகோல்டு, சாமந்தி பூச்செடி, கிருஷாந்தமம் என்றும் அழைப்பர். செவ்வந்தி பூவை மாலை கட்ட பயன்படுத்துகிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. செவ்வந்தியில் நாட்டு செவ்வந்தி செடி, ஹைப்ரிட் செவ்வந்தி செடி என்று 2 வகை உள்ளது. நாட்டு செவ்வந்தி செடியில் 2-3 கலர் தான் உள்ளது. ஆனால் ஹைப்ரிட் செவ்வந்தி செடியில் நிறைய கலர் உள்ளது. ஒரே பூவிலே கலர் மிங்கிளாகவும் உள்ளது. செவ்வந்தி செடிக்கு மண்கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லூஸாக இருக்கணும். அப்போது தான் வேர் பரவி வளரும். இதில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். இலையின் அடியிலோ அல்லது பூவின் உள்ளோ இருக்கும். அதற்கு நாம் நீம் ஆயில் கரைசலை கொடுக்கலாம். செவ்வந்தி செடிக்கு நவம்பர் to பிப்ரவரி தான் சீசன். மழைக்காலங்களுக்கு முன்னால் செவ்வந்தி செடியை கட் பண்ணினால் புதிய புதிய தளிர்கள் வரும். கட் பண்ணிய செடியை வேறு தொட்டியில் நட்டும் வைக்கலாம். நீங்கள் ஒரு செடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய செடியை நாம் உருவாக்கலாம். சிறிது தண்டு மொத்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணும்போதே சற்று சாய்வாக கட் பண்ணி நாம் வைக்க போகும் செவ்வந்தி தண்டை கற்றாழை ஜெல்லியில் டிப் பண்ணணும். ஒரு தொட்டியில் தோட்டமண் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு எப்சம் சால்ட்டை போட்டு நம்ம அந்த டிப் பண்ணி வச்சுருந்த செவ்வந்தி தண்டை நட்டு வைக்கலாம். நட்டு வைத்தவுடன் 15 நாட்கள்லே அது வேர் பிடித்து நன்றாக வளர்ந்துவிடும். செவ்வந்தி செடிக்கு வாழைப்பழத்தோலை ஏன் உரமாக கொடுக்கணும்னா, அதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற நிறைய சத்துக்கள் உள்ளது. அதனால் பூக்கள் நிறைய பூக்கும். பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.